الصلاة أيا بلال. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ரூமிலே 22வது வசனமாக சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி ஹல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும் இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் ஆலிமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் உங்களுக்கு மத்தியிலே மொழிகளிலும் நிறங்களிலும் வேறுபடுத்தி காட்டியிருப்பதிலும் நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது யாருக்கு அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லில் ஆலிமீன், நிச்சயமாக அறிவாற்றல் உடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில் அல்லாஹுடைய அத்தாட்சி, இதில் என்ன அத்தாட்சி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, அறிவார்ந்த சமூகம் இதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். ஹஸ்ரத் அபூ முஸல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக ஆதமை படைக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பூமியினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் மண்ணை எடுத்து வரும்படி உத்தரவிட்டான். எல்லா மண்களிலிருந்து படைக்கப்பட்ட அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி வந்தார்கள் தெரியுமா? அவர்கள் அந்த பூமிக்கு தக்கவாறு அவர்களுடைய பிறப்பு இருந்தது என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு விவரிக்கிறது. எப்படி? ஜா மின்ஹும் அல் அஹ்மர், அவர்களிலிருந்து செந்நிறம் உடையவர்களும் வந்தார்கள். வல் அஸ்வத், அவர்களிலிருந்து கருப்பினத்தவர்களும் வந்தார்கள். அவர்களிலிருந்து வெள்ளை இனத்தவர்களும் வந்தார்கள் என்பதாக இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் அவன் எந்த மண்ணிலிருந்து படைக்கப்பட்டானோ அந்த மண்ணிற்கு தகுந்தாற் போல அவனுடைய நிறங்களும் அவனுடைய மொழிகளும் வேறுபடும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அருமை சகோதரர்களே, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸில் தொடர்ந்து வேறொரு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஹதீஸை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளும் இணைத்து காட்டுகிறார். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அஸ் சஹ்லு வல் ஹஸ்னு வல் ஹபீசு வத்தய்யிபு, 4 விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி பூமி சமமானதாக இருக்கிறதோ அதையே போல சில மனிதர்களுடைய குணமும் எளிமையானதாக இருக்கும். எப்படி ஒரு பூமி கரடு முரடாக இருக்கிறதோ அதே போல சில மனிதர்களுடைய குணங்களும் சுபாவங்களும் கடினமானதாக இருக்கும். வல்ல ஹபீசு, எப்படி ஒரு நிலம் தரிசு நிலமாக உப்பு நீராக இருக்கிறதோ இதே போன்று சில மனிதர்களுடைய குணமும் தீய குணமாக தீய சுபாவமாக இருக்கும் என்பதையும், அதே போல தொய்யிபு, எப்படி சில பூமிகள் வளமானதாக சில நீர் அருமையானதாக இருக்கிறதோ குடிப்பதற்கு தகுந்ததாக இருக்கிறதோ அதே போன்று சில மனிதர்களுடைய குணமும் நல்ல குணமாக இருக்கும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள். ஆக அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் சிந்திக்கும் பொழுது வானம் பூமியை படைத்திருப்பதும் மனிதர்களிலே பல மொழி உடையவர்களாகவும் பல நிறமுடையவர்களாகவும் படைத்திருப்பதிலும் நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை அறிவான மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சேர்த்தே சொல்லி காட்டுகிறான். கனிமான சகோதரர்களே, நிச்சயமாக இந்த வானம் பூமிகளினுடைய இந்த படைப்பை சிந்திக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அதில் அல்லாஹுவை பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்ட படைப்பாளன் என்ற விஷயத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான். இப்போ ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பொருள் அதே போல தான் இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. ஆனால் அல்லாஹ் அப்படி இல்லாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒற்றை மனிதரின் மூலமாக வந்த நம்முடைய பிச்சலங்களை வெவ்வேறு உருவமுடையவர்களாக, வெவ்வேறு குணமுடையவர்களாக, வெவ்வேறு நிறமுடையவர்களாக, வெவ்வேறு மொழியுடையவர்களாக அல்லாஹ் படைத்திருப்பது என்பது ஒரு மனிதன் அதை சிந்தித்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சி இருக்கிறது என்பதை அவன் விளங்கிக் கொள்வான். அருமை சகோதரர்களே, இதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயமும் இதுதான். அருமையான சகோதரர்களே, ஒரு மனிதன் இதை சிந்தித்தாலே போதும்,
இதை யோசித்தாலே போதும், அவன் நிச்சயமாக அல்லாஹுவை விளங்கிக் கொள்வான். அவன் நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் மிகப்பெரிய இறைவனான ஒருவன் என்பதை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வான் என்ற விஷயத்தை தான் இந்த வசனங்களும் இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இப்படி ஏராளமான வசனங்களை அல்லாஹ் ஒமின் ஆயாத்திகி என்னுடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளது, என்னுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலே நம்ம சொன்ன அந்த வீடியோல கூட மனைவிமார் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த வசனத்தில் அல்லாஹ் வானம் பூமிகள், உங்களுடைய நிறங்கள், உங்களுடைய மொழிகள் என்பது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டி, இதுவும் என்னுடைய அத்தாட்சி தான், இதை விளங்கி கொண்டால் ஒரு மனிதன் நிச்சயமாக என்னை விளங்கிக் கொள்வான் என்ற விஷயத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த பூமியிலே வாழக்கூடிய இந்த நேரத்திலே இறையச்சமுடையவர்களாக, நேர்வழி பெற்றவர்களாக வாழக்கூடிய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. வாஹிரு தாவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.